சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை மூலமாக சுமார் 42 கோடி ரூபாய்க்கு தொல்காப்பிய பூங்கா புனரமைக்கப்பட்டிருக்கிறது. புனரமைக்கப்பட்ட இந்த தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களுக்கு திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக சுற்றுச்சூழல் தொடர்பாக விழிப்புணர்வை மாணவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்காக மாணவர்களுக்கான கல்வி சுற்றுலாவையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாணவர்களை நாம் பார்க்க முடியும். இந்த 3 ஏக்கருக்கு 58 ஏக்கர் அளவில் சுமார் பறந்து விரைந்திருக்கக்கூடிய தொல்காப்பிய பூங்காவை மாணவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு வகையான மரங்கள் இருக்கிறது. அவையெல்லாம் ரசிப்பதோடு மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு எவ்வாறான ஒரு பாதுகாப்பு அரணாக தொல்காப்பிய பூங்கா இருக்கிறது என்பது தொடர்பான விளக்கங்களையும் கூட அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த மாணவர்கள் கேட்கலாம், எப்படி இருக்கு இந்த தொல்காப்பிய பூங்கா, எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கும்போது? ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் பார்க்க வந்து ரியல் ஃபாரஸ்ட்ல போற மாதிரி இருக்கு. நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நிறைய மரங்கள் இருக்குல்ல, மரங்களுடைய பேர்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்கல்ல, நீங்க பார்க்காத மரங்கள், அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும்? லைக் வந்து நம்ம சிட்டி சைடில் இருக்கனால அவ்வளோக்கும் நேச்சரை பார்க்க முடியாது. பட் இங்கே பார்க்கும்போது நிறைய புதுசாக வகையான மரம்லாம் பார்க்கும்போது லைக் அது பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க நல்லா இருக்குது. அது ஆர்டிஃபிஷியலாக வந்து நிறைய கொடுத்துருந்தாலும் அது பார்க்க வந்து ரியலிஸ்டிக்காக மாதிரி இருக்குது எல்லாமே. குறிப்பாக நீங்கள் பாட புத்தகங்களில் படங்களாக பார்த்துருப்பீங்க, சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே இங்கே ஒரு மாதிரி செயற்கையாகவும் இயற்கையாகவும் அமைச்சிருக்கிறது எப்படி இருக்குது? உங்களுக்கு படித்த விஷயங்கள் நிறைய ரிமைண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கா? அது எல்லாமே பார்க்க வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நல்லா இன்ஸ்பிரேட் பண்ணுது. இன்னும் நல்லா பார்க்கணுமான்னு சொல்லிட்டு இந்த இந்த இது ஒரு விஷயத்தை வந்து நம்ம 2Dலே பார்த்து மறுபடியும் அதை வந்து ஒரு உண்மையாலே அதை வந்து 3Dயில் பார்க்கும்போது அது வந்து நம்ம அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. குறிப்பாக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அவங்களோட கேட்கலாம். மேடம், இப்போ எப்படி இருக்குது மாணவர்களுக்கு இந்த பூங்கா? 2018 இந்த பூங்கா வந்து பார்த்துருக்கேன். அதை விட இப்போ பெஸ்ட்டாக இருக்குது. எல்லா கல்வெளியும் அந்த விலங்குகளுடைய சிற்பங்களை அப்படியே பொதிச்சு வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு அது ரியலாக இருக்க மாதிரியே தோணுது. குறிப்பாக வந்து மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்போம், சில விஷயங்கள் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும். இதுபோல் ஒரு இடத்துக்கு வரும்போது அவங்க எவ்வளோ மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த செடிங்கள் இது மாதிரிலாம் நேம்ஸ் தெரியாமல் இருக்கும். இது பார்க்கறதுக்கு அங்கேயே நேம்ஸ் எல்லாம் ஒட்டி வைக்கவோ, அதை பார்த்து மரங்கள்லாம் நிறைய மரங்கள் தெரியாது, மரத்துடைய நேமெல்லாம் ஒட்டி வைக்கவோ அவங்களுக்கு நல்லா தெரியுது. அது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் பசங்களை கூட்டின்னு. குறிப்பாக மாணவர்களுக்கான ஒரு பொழுதுபோக்கு மட்டுமல்லாது சுற்றுச்சூழல் கல்விக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த தொல்காப்பிய பூங்கா புனரமைக்கப்பட்டிருக்கிறது. நவீன வசதிகளுடன் இந்த பூங்கா புனரமைக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் பார்வைக்காகவும் அனுமதிக்கப்படுகிறது. குறிப்பாக திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் பிற்பகலில் ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி பொதுமக்கள் வந்து பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே குறிப்பாக இந்த நகர்ப்பகுதிகளில் பசுமை பரப்பை அதிகரிக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்கள் தங்களுடைய பொழுதுகளை போக்கிக் கொள்வதற்கும் ஒரு இயற்கை சார்ந்த சூழலை ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இதை அமைத்திருப்பதற்கு பொதுமக்கள்